ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து பாஸ்தா வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ வந்து வடசட்டியில் வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்குறேன். இப்போ இதிலே வந்து பூண்டு வந்து ஒரு 8 பல் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டை வந்து இந்த பட்டர்லேயே வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதில் இப்போ வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 2 தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடய வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு கேரட்டையும் சேர்த்துடுங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி வச்சுங்க. இப்போ இதில் வந்து லைட்டாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பாஸ்தாவை வந்து சேர்த்துடுங்க. பாஸ்தா கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி வச்சு இப்போ வந்து பாஸ்தா வந்து ரெடிங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈஸியான ஒரு ரெசிபி தான். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.